தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சிதறண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். சிதறுண்டு அலைகிற ஆட்டை போல இருந்தோம். ஆமே. இப்போதோ உங்கள் மீட்பரும் கண்காணியுமானவர், அவர்தான் நம்முடைய மேய்ப்பர். ஆமே. வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு ஆடுகளாக, பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அது கிருபையாமே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை அணைத்தீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை அணைத்தீரே. நல்ல மேய்ப்பனாக அவர் நம்மை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அறிந்திருக்கிறார். அவர் அவ்வளவு அன்பு. நம்ம அவரை தேடி போல, அவரை உதாசீனப்படுத்தணும். ஆனா அவர் நம்மளை தேடி வந்தார். ஆமே, ஆமே. அவர் எத்தனை அன்புள்ள தேவன். அதை தெரியாத ஒரு ஆட்டை போல, சிதறுண்ட ஆட்டை போல. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல கடவுள் உலகத்தை படைச்ச போது ஒரே மனுஷன்ல இருந்துதான், ஒரு ஆதாமின் மூலமாய்தான் முழு மனுக்குலத்தை உண்டாக்கின ஒரே ரத்தத்தினால் தான். இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஒரே ரத்தம். ஆமே, ஒரே ரத்தத்தினால் தான், ஒரு மனுஷன் மூலமா தான் இந்த உலகம் முழுவதும் மக்கள் வந்தாங்க. ஒரு கூட்டமா தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, நான் தேவனோட பெரியவன், நான் ஒரு பாம்பேல் கோபுரத்தை கெட்ட போறேன் சொல்லி ஒரு பெருமை மக்களுக்குள்ள வந்துட்டு, அப்பதான் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்ன பண்ணாரானா, மனுஷருடைய வாயில தாறுமாறுகளை போட்டுட்டார். அன்னைக்கு சிதறி போயிட்டாங்க. அன்னைக்கு மக்கள் எல்லாரும் சிதறி போயிட்டான். ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டான். ஒருத்தன் இந்தியாவுக்கு வந்துட்டான், ஒருத்தன் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், அங்க எங்க சிதறி போய் மனது மாம்சம் விரும்பினது போல ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு அவன் ஒரு வழிபாட்டை தொடங்கிட்டான். கடவுளை மறந்துட்டான். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை பின்பற்றினாங்க. அவங்களுக்காக அவங்களை அவர் வழி நடத்தி வந்தார். அவங்க மூலமாய் தேவன் மகிமைப்பட்டார். அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்தார், பெரிய உயர்வை கொடுத்தார். ஆனா அன்னைக்கு அந்த மனிதர்கள், அந்த யூத ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை மறந்து போனார்கள், தேவனை மறந்து போனார்கள். தேவன் நேசித்தார், எவ்வளவு அற்புதம் செஞ்சார். 430 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. மோசே அனுப்பி அவங்களை விடுதலை ஆக்கினார். தம்முடைய ஓங்கிய புயத்தினால், தம்முடைய பலத்த கரத்தினால் அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். ஆனா ஆண்டவர் செஞ்ச நன்மையை அவங்க உடனே மறந்துட்டாங்க. ஒரு இடத்துல போறாங்க, தண்ணி இல்ல, ஆண்டவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். மாறாங்கிற இடத்துல தண்ணீர் கசப்பா இருக்கு, அங்க மதுரமா மாத்துறாரு. அவங்க காடையை கேக்குறாங்க, ஆண்டவர் காடை அப்படியே குமிஞ்சு இருக்குது. ஆமா, போதும் சொல்ற அளவுக்கு காடை. ஆமே, காலையில பாத்தீங்கன்னா காடை சாப்பாடு, மத்தியானம் காடை ஃப்ரை, நைட்டு காடை. அவங்க திகட்டி போற அளவுக்கு கொடுக்கிறார். வானத்துல இருந்து மன்னாவை கொடுக்கிறார், தூதர்களின் உணவை கொடுத்தார். எவ்வளவோ நம்ம நன்மை செஞ்சார். ஆனா வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னை மறந்தார்கள். உடனேதான் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிதறி போன புறஜாதி மக்களை ஒன்று சேர்க்கும்படியாக, யூதர்களுக்காகவும் சிதறி போன மக்களை ஒன்று சேர்க்குவதற்காகவும் கடவுளே மாம்சத்தில் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த இரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சிதறி போன ஆடுகளை போல இருந்தோம், இப்போது மீட்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறோம். அடுத்த அதிகாரத்தை வாசிக்கலாம். அந்தப்படி மனைவிகளே
அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆமென், உம்முடைய வேதம், ஆமென், பாதைக்கு வெளிச்சமும், ஆமென், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆமென். பாதை கண்களுக்கு வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம், ஆத்மாக்கு பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். ஆண்டோடைய வார்த்தை கால்களுக்கு தீபமா இருக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஆமென். உம்முடைய வேதம், ஆமென், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வேதம் குறைவற்றதுமா, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆண்டோடைய வேதம் எப்படி இருக்குன்னா அது குறைவே கிடையாது. ஆண்டோடைய வேதத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, பெரியாள்களுக்கு இருக்கு, முதிர் வயது உள்ளவங்களுக்கு வேதம் இருக்கு. இந்த உலகத்திற்கான காரியங்கள் இந்த வேதத்துல இருக்கு. இனி வரும் உலகத்துக்கான காரியங்கள் இருக்கு. எவ்வளவோ காரியங்களை வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டோடைய வேதம் குறைவே இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதான் வழிகாட்டி. ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும், அற்புதம் வேணுமா அதற்கான வசனம் பைபிள்ல இருக்கு. ஆமென். விடுதலை வேணுமா, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை வேணுமா, அதுக்கு இந்த வேதத்துல தீர்வு இருக்கு. கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, அதற்கு இந்த வேதத்துல தீர்வு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், தகப்பன் பிள்ளை எப்படி வாழணும், பிள்ளைங்க எப்படி வாழணும், வாலிபர்கள் எப்படி வாழணும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். அததான் இன்னைக்கு சில வசனத்தை தியானிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். மனைவி என்ன பண்ணணுமா, புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அவங்க நல்லவனோ கெட்டவனோ, ஆனா வசனம் சொல்லுச்சு. ஆமென். வசனம் சிவப்புனா சிவப்பு, கருப்புனா கருப்பு, கீழ்ப்படியணும். வார்த்தை சொல்லிட்டு, அந்தபடியே மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழ்ப்படுகிறது இல்ல. இன்னைக்கு நானும் வேலை பார்க்க, அவனும் வேலை பார்க்க, நான் ஏன் கீழ்ப்படியணும், அந்த பெருமை, அந்த எண்ணம் வரவே கூடாது. வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைங்க கணவனுக்கு கீழ்ப்படியணும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கணவன் மேல கீழ்ப்படியணும். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்பட்டுக் கொள்ளப்படுவார்கள். ஒரு கணவன் கீழ்ப்படியாத, பைபிள் கீழ்ப்படியாதவனா ஒருத்தன் இருக்கான், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் கணவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த மனைவி அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி ஒரு அமைதியா இருக்கும்போது, சாந்த குணமா அவனுக்காக ஜெபிக்கணும். அப்போ அவனுடைய மனைவியுடைய கற்புள்ள அந்த நடக்கையை பார்த்தே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ சாட்சி கேள்விப்பட்டிருக்கு. பெரிய பெரிய குடிகாரர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, மனைவி அடிப்பாங்க, குடிச்சிட்டு மனைவி அடிப்பாங்க. ஆனா அந்த நேரத்தெல்லாம் அந்த மனைவி பொறுமையோடு இருந்து கணவனுக்காக பண்ண ஜெபம், அந்த ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம் இன்னைக்கு அநேகர ஊழியக்காரர்களா மாற்றி இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, எனவே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், அமைதியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எல்லா காரியத்திலும் மனைவியானவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்து நீங்க அந்த நேரத்துல உங்க சாட்சியை நீங்க காட்டும் போது, போதனையின்றி, நீங்க போதனை எல்லாம் பண்ண தேவையில்ல. நீ அப்படி வாழ் இப்படி வாழ் சொல்லக்கூடாது. ஆமென். கணவனை பார்த்து குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இடமா போய் தூற்றி தெரியக்கூடாது. விசுவாச வார்த்தையை பேசணும். எல்லாட்ட பணம் விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட போகும்போது நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உடனே யாருக்காவது போனை போட்டு கணவனை குறை சொல்றது. ஆனா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா சின்ன பிரச்சனை லைட்டா ஒரு நாள் அடிச்சிருவான், உடனே அதை எடுத்து எல்லாருக்கும் போன் பண்ணி அதை கேவலமா பேசி அதை கெடுக்கிறதுக்கு, குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்கும். இதான் சான்ஸ்ன்னு சொல்லி இன்னும் 2 அவங்க போட்டு விட்டு இதை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேதம் சொல்லு. எனவே கணவனை பத்தி நல்ல காரியத்தை சொல்லுங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ, வசனம் என்ன சொல்லுது? உன் கணவன் எப்படி இருக்கிறான்? ஒரு நீதிமானுடைய கணவன் எப்படி இருக்கிறானா? அவன் சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில இருக்கிறான். ஆமென். அப்படிப்பட்ட
காரியங்களை பேசுங்க. என் கணவன் நல்லவரா இருக்கிறார், அவர் ரட்சிக்கப்படுவார், கர்த்தருக்காக வாழ்வார், அப்படி நீங்க பேசுங்க. நல்ல வார்த்தையை எடுத்து பேசுங்க. பொறுமையா இருங்க. அவங்க வந்து உங்களை ஏசலாம், அடிக்கலாம். நீங்க பொறுமையோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்துல பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஆமென். மனைவியுடைய நடக்கையை பார்த்து, கற்புள்ள நடக்கையை பார்த்து, கணவன் போதனையே தேவையில்ல, போதிக்கவே தேவையில்ல, அவன் ரட்சிக்கப்பட்டான். தொடர்ந்து வாசிக்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து, பொன் ஆபரணங்களை அலைந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துகிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இதுதான் அலங்காரம். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இது இப்படிதான் அலங்கரிக்கணும். ஆமே. மயிரை பின்னி பொன் ஆபரணத்தை அணிஞ்சு, அதெல்லாம் நமக்கு தேவை, எல்லாம் பண்ணுங்க. ஆமீன். அதுக்கு தான் கடவுள் நமக்காக தான் படைச்சிருக்காரு. அது மேல கண்ணு போயிடக்கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உள்ளத்தில் மறைந்திருக்கிற, ஆமீன், வாசிக்கலாம். உள்ளத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில், இதுதான் அழியாத அலங்காரம். ஆமீன். வெளிப்படையான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். அது அழியாத அலங்காரம். அந்த அலங்காரம் சாந்தம். ஆமீன். ஆமீன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இப்படிப்பட்ட அலங்காரம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்கள் கணவன் ரட்சிக்கப்படுவார். ஆமீன். இப்படிப்பட்ட அலங்காரம் உங்களுக்கு வேணும். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆமீன். தூய்மைதானே வாலிபத்தின் அலங்காரமே, பற்றி கொள்வாய் இயேசுவை நீயும். ஆமீன். இதுதான் அலங்காரம். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் நமக்கு வேணும். வெளிப்படையான அலங்காரம் மட்டும் எனக்கு போதும், உள்ளம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது. ஆமீன். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்னியின் மூக்குல உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஒரு பன்னி மூக்குல பொன் மூக்குத்தி எப்படி இருந்தா அதே போலதான் மதிகேடாய் நடக்கிற ஒரு ஸ்திரீ. எனவே உள்ளத்துல காணப்படுகிற அழியாத அந்த அலங்கரிப்புக்கு அதை வாஞ்சிங்க, அதை கேளுங்க. ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா, இப்படிப்பட்ட சாந்த மனத்தாழ்மை, இப்படிப்பட்ட அலங்கரிப்பு எனக்கு வேணும்பா, என்ன சுத்திகரிங்கன்னு சொல்லி ஸ்திரீகள் அப்படியே ஒப்பு கொடுங்க. அமைதியில கேளுங்க. பேசக்கூடாது, பதில் பேசக்கூடாது. கணவன் பேசினா நீங்க அமைதியா பொறுமையா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்படியேதான் பழைய பூர்வத்தில் இருந்த பழைய பெண்கள்லாம், பழைய ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாங்களாம்? இப்படியே அலங்கரிச்சாங்க. இப்படிப்பட்ட அலங்கரிப்பையே வாஞ்சித்து அவங்க புருஷர்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே சாராளும் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். சாராள் வந்து ஆண்டவனேன்னு சொல்லி யார? ஆபிரகாம் ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சிருந்தான். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நாம் யாருன்னா ஆபிரகாமுடைய சந்ததி, சாராளுடைய பிள்ளைங்க, சாராளுடைய வம்சத்துல வந்தவர்கள். சாராளுடைய கற்ப பிறப்பாகிய ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சுதந்திரிக்கணும். என்ன பண்ணணும்னா நன்மை செய்யும். நன்மை செஞ்சோம்னா நம்ம ஒரு ஆபத்துக்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென். தீமை செய்கிறவனை பாவிகளை தீவனை தொடரும், நீதிமானுக்கோ நன்மை பலனாய் வரும். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நல்ல காரியத்தை செய்யுங்க. ஆமென். புருஷனுக்கு அடங்கி கீழ்ப்படிங்க. ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிந்தாள். சாராள் கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு அவளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஜாதிகளுக்கு தாய். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். கற்பம் செத்தவள் என்று எண்ணப்பட்ட அவளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்து இன்னைக்கு ஜாதிகளுக்கு தாய் என்ற ஒரு அந்தஸ்தை, மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம்னா அவங்க கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்தாங்க. அழிவில்லாத அந்த அலங்காரத்தை வாஞ்சித்தாங்க. வெளிப்படையான அலங்காரம் முக்கியம் கிடையாது, அது தேவை. அது இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி.
உள்ளான அலங்காரம் தான் மேலான ஒரு அலங்காரம். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாக கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும்? கணவன் கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் தான். அவருடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டை. ஆமென். மனைவிகளுக்கும் சொல்றாரு, கணவனுக்கும் சொல்றாரு. ஆமென். பெற்றோருக்கும் சொல்லுவாரு, பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாரு. எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். இவனுக்கு தான் அவனுக்கு தான் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எல்லாருக்கும் அப்பா நீதி உள்ள நியாயாதிபதி. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். கணவனை மட்டும், ஆண்களை மட்டும் ஒரு விதமா, பெண்களை ஒரு விதமா அப்படிலாம் நினைக்கல. பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். மனைவிகளை எப்படிப்பட்டவங்களாம்? பலவீனம் பாண்டங்கள். அவங்க பலவீனமானவங்க. டக்குன்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு அப்படியே டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஆண்கள் எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் அதை தாங்கிக்கிடுவாங்க. ஆனா பெண்கள் டக்குன்னு இதாயிருவாங்க. எனவே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். வேதம் சொல்லுகிறது, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறவர்கள். ஆண்களுக்கு மட்டும் நித்திய ஜீவன் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் பரலோகம் ஆண்டவர் சொல்லல. உங்கள் மனைவிகளும் உங்களோடு கூட இணைந்துதான் பரலோகத்துக்கு போறோம். ஆமென். பரலோகத்துக்கு போய் இணைஞ்சுதான் இருக்க போறோம். வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு வாரத்துல ஒரு நாள் சபையில போய் கூடுறோம், அது நல்லதுதான். ஆனா வீட்டு சபை ரொம்ப முக்கியம். ஆமா, வீட்டுல ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க கூடணும். ஆமென். கூடி தேவனை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். முதலாவது சபை வீடுல தான் இருக்கு. கணவன் மனைவி பிள்ளைங்க இணைஞ்சுதான் பரலோகத்துல வாழ போறாங்க. நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பான். உன் பிள்ளைங்க உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்க. ஆமே. மனைவி கனி தரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போ இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். ஆமென். நாங்கள் சீயோன் மலையை போல அசையாமல் இருப்போம். ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்கள் அவர் ஒருமனப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது அவங்க சீயோன் மலையை போல எப்படி இருப்பாங்களாம்? அசைக்கவே பட மாட்டாங்க. அந்த வீடு ஒரு நாள் அசையாது. எத்தனை பேர் எழும்பி உங்க குடும்பத்தை உடைக்க ஆலோசனை பண்ணினாலும், பிசா மாந்திரிகம் பண்ணினாலும் உங்க குடும்பத்தை அது உடைக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டோடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்ட அந்த வீடு ஒரு நாள் உடையாது. பெருமழை வந்தாலும் காற்று வீசினாலும் அது இடிஞ்சு விழாது. ஆமென். எனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும். பலவீன பாண்டம். ஆமென். அவங்க சீக்கிரம் பலவீனமாயிருங்க. எனவே அவங்களுக்கு செய்யற வேலையை செய்யணும். நான் வெளியே போய் வேலை பார்க்க, அவளுக்கு என்ன வேலை இருக்கு, அதெல்லாம் எல்லா வேலையும் செய்யட்டும்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் தேவனோடு தடை இல்லாம உறவாடணுமா? நீங்க தடை இல்லாம தேவனோடு உறவாடணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். குடும்பமா இணைஞ்சு ஜெபிக்கணும். சிலர் இருப்பாங்க, பல மைல் சர்ச்சுக்கு ஓடுவாங்க, நல்லது. ஆனா வீட்டுல மனைவியோட இணைஞ்சு ஜெபிக்க நேரம் இருக்காது. பிள்ளைங்களோட இணைந்து
நேரம் செலவழிக்க இருக்க, வேலைன்னு பேருவாங்க, குடும்பத்தோடு செலவழிக்க, வேதத்தை வாசிச்சு ஜெபிக்க நேரம் இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் சொன்னது, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி அந்த கிருபையை சுதந்திரிக்க போறாங்க. பரலோகத்துல போனாலும் அவங்க உங்க கூட தான் வர போறாங்க. அவங்களுக்கு ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆண்களுக்கு ஆண்டவர் அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே போலதான் பெண்களுக்கும் மனைவிகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே விவேகத்தோடு அவரோட வாங்க, ஞானமா வாழ்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாம நல்ல ஞானத்தோட என்ன செஞ்சா அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அவங்கள கவலைப்படாம வைக்கலாம் சொல்லி அப்படி நீங்க மைண்ட கொண்டு வாங்க. செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க, கணப்படுத்துங்க. ரொம்ப அற்பமா நினைக்காம எல்லாருக்கும் முன்பாக விட்டு கொடுக்காம நல்ல கணத்தோட பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. நம்ம எல்லாம் யாருன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட, எனவே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நல்லது நன்மை செஞ்சவன ஆசீர்வதிச்சா அது பிரயோஜனமே இல்லை. தீமை செய்யறவன ஆசீர்வதிங்க. ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, முதலாவது நமக்குள்ள என்ன வரணும்? ஒரு மனம். ஆமென். ஏக சிந்தை, கணவன் மனைவி சகோதரர்கள் சகோதரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கணும். ஆமென். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். வாசிக்கலாம். ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களா, சகோதர சிநேகம் மன உருக்காமை போதும். ஆமென். எனக்கு ஆமென். ஒரு காரியத்தை செய்யும் போது அது எல்லாரும் அதுல இணங்கி போகணும். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல, ஒரு ஊழியத்துல, ஒரு பிசினஸ்ல எல்லாரும் அதை இணங்கி போகணும். ஒரு மனமாய் நீங்க அதை செய்யும் போதுதான் சக்சஸா பார்க்க முடியும். ஒருத்தன் ஒரு ஆலோசனை சொல்றான், இன்னொருத்தன் ஒன்ன சொல்றான், ஒரு கணவன் ஒரு காரியத்தை சொல்றான், மனைவி ஒன்ன சொல்றான்னா அது சக்சஸா இருக்காது. ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு மனம் வேணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். குடும்பங்கள்ல, பிசினஸ்ல ஒரு மனம் வேணும். ஒரு பிசினஸ் இருக்குன்னா அதுல ஒரு மேனேஜர் இருக்கான், கீழே ஆட்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளே ஒரு மனமா செயல்பட்டாதான் அது சக்சஸா இருக்கும். ஊழியத்திலையும் அப்படிதான் ஒரு மனம் வேணும். குடும்ப வாழ்க்கையில ஒரு மனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனம். வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு மேல் வீட்டு அறையில 120 பேர் ஒரே மனசா இருந்தாங்க, எங்களுக்கு அபிஷேகம் வேணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சபைகள் அப்படி இல்ல. ஒருத்தர் அந்நிய பாஷையில ஜோமனா 4 பேர் அதை கேவலமா பேசுற. ஒரு மனம் இல்ல இன்னைக்கு. அதனாலதான் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடியல. அன்னைக்கு ஒரு மனப்பட்டு எல்லாரும் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. இன்னைக்கு ஒருத்தன் சபையில பேசிட்டானா அத பக்கத்துல எல்லாம் எப்படி பாக்கானா அற்பமா பாக்குறான். ஆமென். அப்படிப்பட்ட நிலைமை மாறணும். எல்லாரும் ஒருமனப்படணும். ஆமென். ஒருமனப்பட்டவர்களா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுது. நாம் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக இறங்கணும். உங்களால முடிஞ்சா நன்மை செய்யும், இல்லன்னா அவங்களுக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு மிருக ஜீவன் ரோட்ல கஷ்டப்படும், பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் செய்ய முடியாது, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோட ஜெபம். இரக்கம் உள்ளவர்களா தொடர்ந்து சகோதர சிநேகம் உள்ளவர். ஆமே. உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும். ஆமே. ஒரு மாயமற்ற அன்பு. ஆமே. சகோதர கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஆமே. எல்லாரையும் ஆமே நம்ம முழு இருதயத்தோட அவங்கள முழுசா நேசிக்கணும். ஆமே. தொடர்ந்து வாசிக்கலாம். மன உருக்கமா இணக்கமுள்ளவர்களா இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்தையும் சரி கட்டக்கூடாது. ஆமே. தீமைக்கு தீமை, அவன் எனக்கு தீமை செஞ்சான், நான் உனக்கு தீமை செய்வேன் சொல்லக்கூடாது. உதாசீனத்துக்கு உதாசீனத்தை. ஆமே. உதாசீனம் என்றது பழி சொல் என்று இன்னொரு மொழி சொல்லுது. ஒருத்தன் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டான், அவனை போய் ஒவ்வொரு இடமா தூத்திட்டு தெரியக்கூடாது. ஒவ்வொரு வீடா போய் உட்கார்ந்து அவங்கள கேவலமா பேசக்கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணுமா? ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்மை செஞ்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்க. ஆமென். அப்போ உங்க களஞ்சியங்கள் நிரம்பும். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில அன்பம் குறையாது, ரசம் குறையாது, உங்க வாழ்க்கையில என்ன குறையாது, ஆசீர்வாதம் குறையவே குறையாது. நீங்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதார். நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென். உங்களை ஆசீர்வதிங்க. உங்களையே சபிக்காங்க. சிலர் பாருங்க, அவங்களே சபிச்சுட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்க களஞ்சியத்தை ஆசீர்வதிங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க. நீங்களே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சிலர் இருப்பாங்க, அதெல்லாம் இங்க ஒண்ணு இல்லாம போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும், என் பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். நாங்கள் பூமியை சுதந்திரிப்போம். என் சந்ததி பூமியை சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா. எருசலேம் நகரம் மலைகளாம் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். சொல்லுமா? எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை, இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்வோம். அதை உணவாக சொல்லுவோம். இந்த வார்த்தையை அப்படியே தொடர்ந்து தியானிங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். தொடர்ந்து மீதி காரியத்தை அடுத்த வாரம் தியானிக்கலாம். அப்படியே ஜெபிக்கலாம். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரு ஆசீர்வாத அபிஷேகம், செழிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு மனதின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அன்பின் அபிஷேகத்தினால் கர்த்தர் ஊற்றுகிறார். நல்ல ஆவியில் 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 ஆவியில அருள்நாதர் நாமமதில் ஒரு நாடமாய் உருகி நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு நாணமாய் உருகி நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பத
பதறாமல் அணைத்திடுவார், உன் கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மங்களுமை துதிக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மனம் உண்டாகட்டும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய கிருபை கொடுங்க. சாராளை போல கீழ்ப்படிய கிருபை கொடுங்க. கணவனும் மனைவியை தன் சொந்த மாம்சமாக எண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கொடுக்க ஒவ்வொரு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். சாகாமை அழியாமை என்ற அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும். ஓ, அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமை தரிக்கட்டும். சாவுக்குரிய இந்த உடல் சாகாமை அணிந்து கொள்ளட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒரு மனம் இருக்கட்டும். ஒரு இணக்கம் இருக்கட்டும். சகோதர சிநேகம், அன்பு எப்போதும் இருக்கட்டும். எப்போதும் இந்த வீடு பரலோகமா இருக்கட்டும். ஒருவர் கனம் பண்ணட்டும். அப்பா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச நன்மையை செய்ய, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, திறப்புல நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வாரம் எங்களால் முடிந்த அளவு ஊழியம் செய்ய ஒருவர் கிருபை கொடுங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. God bless you.